இந்த முருங்கைக்கீரையில ஏகப்பட்ட சத்து இருக்கு. பட் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இது குடுக்கும்போது சரியா சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். அந்த முருங்கை இலைய மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு, அத நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அத வெயில்ல ஒரு நாள் ஃபுல்லா காய விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு காஞ்சுக்கும். இப்போ ஒரு கடாயில கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, மிளகு இது எல்லாமே சம அளவுல 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு, இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அதுவும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை. அதுவும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறு மொறுன்னு வரும். நீங்க கருவேப்பிலை வேண்டாம் அப்படின்னா, அத ஸ்கிப் பண்ணிறலாம். இதுவும் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கல்லுப்பு, அது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கல்லுப்புல கொஞ்சமா ஈரப்பதம் இருக்கும். அதனால அத வறுத்து அதுவும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா நம்ம காய வச்சிருந்த முருங்கை இலையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இது உங்க குழந்தைக்கு தோசைக்கு மேல தூவி குடுக்கலாம். இல்ல பொடி இட்லி மாதிரி குடுக்கலாம். கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ.